வணக்கம் மக்களே, நான் உங்க மனோ. நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா பிரஷ்லெஸ் மாடலில் கம்மி ரேட்லேருந்து கேட்டிருந்தீங்க ட்ரோனு. ஸோ உங்களுக்காக வந்து பார்த்தா இப்போதைக்கு நம்மள்ட்ட ஆஃபரில் இருக்கக்கூடிய ட்ரோன்லாம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸ்டார்டிங் வந்து பார்த்தோன்னா 2500, 3000, 3500, 4000, அதிகபட்சமாக 6500 டிஸ்பிளே ட்ரோன் கூட கொண்டு வந்திருக்கேன். ஸோ நான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது பறக்க வச்சு கூட காமிக்கிறேன். ஸ்டெபிலிட்டி எல்லாம் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் வந்து பார்த்தா 2 மாடல் இருக்குது. ஸோ மக்களே, ஃபஸ்ட் மாடல் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் A17 ஏரியல் காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2500 நான் லாஸ்ட்டாக எடுத்து காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய A17 ஏரியல் இதை நான் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த ட்ரோனை பொறுத்த வரையும் பில்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இப்போ கூட இதோட ஆன்லைன் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4500, 4000 கம்மி யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேட்டரி வெறும் 3000 கொடுக்குறேன். டபுள் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3500 கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ அதோட கிட்ட பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி ஃபுல் கிட்டு வந்துடும் உங்களுக்கு. ட்ரோன் எல்லாமே வந்து பார்த்தா செட்டு பக்காவாக இருக்கும். ஸோ நான் ட்ரோன் எடுத்து காமிச்சிடுறேன். ட்ரோனை பார்த்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்கும், உங்களுக்கு ஹெவியாக. ஸோ பேக் சைடு வந்து பேட்டரி போடுற மாதிரி வரும் உங்களுக்கு. நான் அப்படியே ஆன் பண்ணுறேன். அதோட லைட்டிங்காக பாருங்கள், உண்மையாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ தெரியுதா உங்களுக்கு, ஃபுல்லாக லைட்டிங்லாம் வந்து பார்த்தா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. மேலே கீழே ஃபுல்லாக எல்இடி லைட் வந்துடும். ஸோ இங்கே ஒரு கேமரா, கீழே ஒரு கேமரா வரும். ஸோ இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே கீழே ரிமோட் கண்ட்ரோலில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ பறக்கும் போது வீடியோ ஃபோட்டோ எல்லாமே லைவாக ஷூட் பண்ணிக்கலாம். அப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டில் OS சென்சார் கொடுத்துருவாங்க. ஸோ காற்று அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதுவே சேஃபில் ஆகி பறக்கும் உங்களுக்கு. ஸோ அப்புறம் நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் 2 பேட்டரி வந்துடும். ஒரு பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5-7 நிமிஷம் பக்காவாக பறக்க வச்சுக்கலாம். நீங்கள் 2 பேட்டரி போட தாராளமாக காமனாக பறக்க வச்சுக்கலாம். ஏன் இது டைமிங் கொஞ்சம் கம்மியாக வருதுன்னா, இது பிரஷ்லெஸ்லேயே கொஞ்சம் பவரான ட்ரோன் உங்களுக்கு. நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா பவர் வேகமாக போயிட்டு வரும். அதனால இது டைமிங் கம்மி உங்களுக்கு. ஸோ இதோட மற்ற மாடல்லாம் பார்த்தா டைமிங் கூட வரும் உங்களுக்கு. ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதோட ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது எல்லாமே தெளிவாக பாருங்கள். அது இல்லாமல் இதில் வீடியோ ஃபுட்டேஜும் வந்து பார்த்தா நல்லா இருக்குங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தா 3000, 3500 வந்து பார்த்தா நல்ல ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் கேட்குறீங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சூப்பரான ட்ரோன் சொல்லலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தா ரிமோட் கண்ட்ரோலில் மேலே வந்து பார்த்தா நம்ம மொபைல் ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இது மேலே வச்சு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ உள்ளேருந்து வந்து பார்த்தா காற்று அடித்து வெளியே தள்ளிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நான் அதை ஆன் பண்ணும்போது இவ்வளோ சேபிளாக பறக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இது உங்களுக்கு கிட்ட கொண்டு வரேன் பாருங்கள். ஸ்டெபிலிட்டி குறையா இருக்காது உங்களுக்கு. நல்லா நின்று பாருங்க. உங்களுக்கு எடுத்து ஆன் பண்ணி விட்டா போதும், அதே இடத்துல ரவுண்ட் அடி சுற்றிட்டு நடக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே அதுமாதிரி ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கு. ஸோ யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தா ரொம்ப தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ சின்ன பசங்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்க, இல்லை பெரியவங்க நீங்களே வாங்கி ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இந்த விட தாராளமாக இது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா வந்து பார்த்தா கண்ட்ரோல் வந்து பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் நம்ம பறக்க வச்சுக்கலாம். உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு தென்னை வரைக்கும் பறக்க வச்சுக்கலாம் சொல்லுவோம் நம்ம. ஸோ நம்ம செக் பண்ணல அவ்வளோலாம் வேணாம், ரொம்ப மேலே ஹைட்டு பறக்க வைக்கிறீங்க அப்படின்னா ஸோ காற்றுலாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இழுத்துட்டு போயிடும். அதனால் வந்து பார்த்தோன்னா செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் பறக்க வைங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு நம்மள பறக்க வைக்கும் போது கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த மாடல் வந்து பார்த்தோன்னா P18 Proங்க. மார்க்கெட்டில் யாருமே கொடுக்க முடியாத ரேட்டுங்க. வெறும் 3500 கொண்டு வந்துருங்க. இது வந்து பார்த்தா ஃபுல்லாக பெஸ்ட்லெஸ் மாடலுங்க உங்களுக்கு. இது வந்து பார்த்தா டபுள் கேமரா சிங்கிள் பேட்டரியில் வந்துருக்கு புது மாடல் இப்போதைக்கு. ஸோ இதோட கிட்ட பாருங்க அப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் ஒன்று வருது உங்களுக்கு. இதே உங்களுக்கு டபுள் பேட்டரியில் வேணும் அப்படின்னா 4000 வரும் உங்களுக்கு. இல்லை உங்களுக்கு சிங்கிள் பேட்டரியாக போதும் அப்படின்னா வெறும் 3500 ஸோ இந்த கிட்ட எடுத்துங்க உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தா 2 கலர் வரும். ஒன்று ஆரஞ்சு கலர் ஒன்று வரும், இன்னொன்று வந்து பார்த்தா இந்த கலர் வரும் உங்களுக்கு. ஸோ இதில் கேமரா குவாலிட்டி ஸ்டெபிலிட்டிலாம் உண்மையாக சொல்லணும்னா வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ட்ரோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்டர்ஸில் வந்து பார்த்தா நல்லா ஸ்டெபிலிட்டியாக பறந்த ட்ரோன்னா இந்த ட்ரோன் தான். ஸோ இன்ன வரைக்கும் வந்து பார்த்தா மார்க்கெட்டில் நல்ல ஒரு சேல் ஆகிட்டு இருக்குது நம்மள்ட்ட இது. ஸோ அது இல்லாமல் இதுக்கு எக்ஸ்ட்ரா சேஃப்டி கார்டு, அப்புறம் வந்து பார்த்தா வீடியோ ஃபுட்டேஜும் வந்து பார்த்தா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நான் இப்போ எடுத்து உங்களுக்கு ஆன் பண்ணுறேன். ஸோ ஸ்டெபிலிட்டியை பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்தா ஒரு 3500 பட்ஜெட்டில் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியோடு எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் நம்பி வாங்கலாம் நீங்கள். ஏன்னா கொடுக்குற ரேட்டுக்கு செம்ம ஒர்த்தாக இருக்கும் உங்களுக்கு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ட்ரோனுக்குலாம் வந்து பார்த்தா சேஃப்டி கார்டு அந்த மாதிரி விஷயம் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. அப்படியே ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா கனெக்ட் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா ப்ளே பண்ணணும் உங்களுக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த கேமரா வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக நம்ம இந்த ரிமோட் கண்ட்ரோலில் வந்து பார்த்தோன்னா மேலே கீழே இது பண்ணிக்கலாம். அப்போ நான் கீழே இது பண்ணி காமிச்சேன் பாரு, தெரியல உங்களுக்கு. கேமரா பாருங்களேன். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா மேலே கீழே ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி சூப்பரான விஷயம் கொடுத்துருப்போம் நம்ம இதில்.
ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஓஎஸ் சென்சார் கொடுத்துருவோம். காற்று தடியுது அப்படின்னா ஸ்டேபிள் ஆகி பறக்கும் உங்களுக்கு. ஸோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவர் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் பேட்டரி தான். ஸோ இந்த பேட்டரி உங்களுக்கு டேமேஜ் ஆக்கிட்டீங்க எதிர்காலத்தில் அப்படின்னா நீங்கள் வேறு பேட்டரி கூட நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிக்கலாம். சப்போஸ் அங்கே இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மள்ட்ட கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பேட்டரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 550 ரூபா. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேட்டரி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நான் இப்போ மேலே வச்சு பறக்க வைக்கிறேன். ஸோ இதோட கண்ட்ரோலை மட்டும் பாருங்கள், இவ்வளோ தெளிவாக பறக்குதுன்னு பாருங்கள். கிட்ட கொண்டு வரேன் பாருங்கள். ஸோ தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், ஆன் பண்ணி விட்டுட்டேன். தெரியுதா உங்களுக்கு? அப்படியே ஸ்டேபிளாகி பறக்கும் உங்களுக்கு. மற்றபடி இழுத்துக்கிட்டு ஓடுறது அந்த விஷயம் கிடையாது இந்த ட்ரோனில். ஸோ காற்று அடிச்சாலும் நல்லா ஸ்டேபிளாக பறக்கும். இப்போ நான் ஓட்டி காமிக்கிறேன் பாருங்கள். ஓட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க உங்களுக்கு. ஸோ ஸ்பீட்லாம் வந்து பார்த்தோன்னா வேறு லெவலில் இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு அமுக்கம்னா சர்றன்னு ஏறும் உங்களுக்கு ஸ்பீடு. ஒரு 3500 பட்ஜெட்டில் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா கண்ணை மூடிட்டு இது வாங்கலாம் உங்களுக்கு. ஏன்னா சிங்கிள் பேட்டரி, டபுள் கேமரா, பிரஷ்லெஸ் வேறு. எடுத்து பறக்க விட்டிச்சிங்க அப்படின்னா அதே இடத்துல நின்று பறக்கும் உங்களுக்கு. ஸோ இதுமாதிரி ஃபுல் ஆப்ஷனில் வரும் உங்களுக்கு. ஸோ இது வேணும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள். ஏன் சொல்லிட்டேன் அப்படின்னா இது ஃபீஸ் வந்து பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப லிமிட்டாக கொண்டு வந்துருக்கோம் அந்த வாட்டி. ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், இதெல்லாம் வரும்போது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் புக் பண்ணிங்க. ஏன்னா வீடியோ பார்த்து சில பேர் 1 மாதம் கழிச்சு கேட்பீங்க. ஸோ அப்போதைக்கு நம்மள்ட்ட ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா நான் கொடுத்துருவேன். சப்போஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு 2 வாரத்துக்குள்ளேயே ஸ்டாக் இல்லை. அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே வந்து பார்த்தோன்னா யாருமே கொடுக்க முடியாத ரேட்டுங்க. இந்த ட்ரோன் வந்து பார்த்தா ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னா 3 நாள் ஆஃபர். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் 3 நாள் உள்ள வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக நான் கொடுக்கக்கூடிய ரேட்டு வெறும் 3500 கொடுக்குறேன். இந்த ரேட்டுக்கு யாருமே கொடுக்க முடியாது. ஆன்லைனோட போய் செக் பண்ணி பாருங்க. 4800 4500 அதிகபட்சமாக கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4200 கம்மி யாரும் தரமாட்டாங்க. நம்ம கடையில் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 நாள் ஆஃபராக வந்து பார்த்தோன்னா வெறும் உங்களுக்கு 3600 கொடுக்குறேன். ஸோ நான் பிரித்து உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறேன். மெயினான விஷயம் என்ன அப்படின்னா Y3 மேக்ஸுங்கிறது வந்து பார்த்தோன்னா கேமரா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு, ஸ்டெபிலிட்டி அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா சேஃப்டி கார்டெலாம் கொடுத்துருவாங்க. ட்ரோனில் வந்து பார்த்தா சேஃப்டி கார்டு பிஸ்னஸில் ஃபஸ்ட் டைம் கொடுத்தது வந்து பார்த்தா இந்த மாடல் தான் உங்களுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா P18 வரும், அதெல்லாம் கொடுக்கறது கிடையாது. ஃபஸ்ட்டு கொடுத்தது தான். ஏன் சொல்லிட்டேன் அப்படின்னா இதெல்லாம் நீ போட்டு ஓட்டுறீங்க அப்படின்னா எங்கேயாச்சும் போய் விழுந்தாவோட ட்ரோன் அடிப்படாது உங்களுக்கு. அந்த அளவு வந்து பார்த்தா சேஃப்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் இப்போ பேட்டரி போட்டுட்டு உங்களுக்கு ஆன் பண்ணுறேன். இதோட லைட்டிங்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தா 2 டைப் லைட்டிங் தான். ஒன்று ஃப்ரண்ட்டில் இருக்கிறது மட்டும் தான் லைட்டிங் வரும் உங்களுக்கு. சரிதான் உங்களுக்கு? ஃப்ரண்ட்டில் எல்இடி லைட் வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு கேமரா பறக்கும் போது வீடியோ ஃபோட்டோ எல்லாமே லைவாக ஷூட் பண்ணிக்கலாம். மெயின் வந்து பார்த்தா சேஃப்டி கார்டு வந்து பார்த்தா சைடில் மாற்றமே வரும். 4 சைடும் வந்து பார்த்தா சேஃப்டி கார்டு மாடியில் பறக்க வைக்கிறீங்க அப்படின்னா எங்கேயாச்சும் போய் விழுந்துச்சு அப்படின்னா ட்ரோன் அடிப்படாது, நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்தோன்னா மேலே OS சென்சார் கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தோன்னா காற்றடிக்கும் போது எல்லாம் ஸ்டேபிளாகி பறக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆப்டிக்கல் சென்சார் இன்னொன்று கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா செவுத்துல அடிக்க போகுது அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நவுந்துடும் உங்களுக்கு. ஸோ பின்னாடி எங்கேயாச்சும் இடிக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு 4 சென்சார் வரும் உங்களுக்கு. இடிக்க போகிற இடத்துல உங்களுக்கு இதாகும். ஸோ நான் அது கூட உங்களுக்கு வச்சு நான் அப்படியே ப்ளே பண்ணி லைவாக காமிக்கிறேன். ஸோ நான் காமிச்சதான் உங்களுக்கு தெளிவாக புரியும் உங்களுக்கு. ஸோ பேட்டரி போட்டு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட் நான் ஓட்டி காமிக்கிறேன், அதோட ஸ்டெபிலிட்டி பாருங்கள். நெக்ஸ்ட் நான் அந்த சென்சார் சொன்ன பார்த்தீங்களா, அதுவும் நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது நீங்கள் அப்படியே தெளிவாக பாருங்கள். ஏன் அப்படின்னா இது இந்த சென்சாருக்காக தான் இந்த ரேட்டு உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டையும் சரி ட்ரோனையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பறக்க வைக்கணும். சில பேர் எடுத்த உடனே பறக்க வைப்பீங்க, அந்த மாதிரி பறக்க வச்சிங்கன்னா ஸ்டெபிலிட்டி வராது, ஏதாச்சும் ஒரு சைடு இழுத்துட்டு ஓடும் உங்களுக்கு. ஸோ நம்மள்ட்ட நீங்கள் எந்த ட்ரோன் வாங்கினாலும் சரி அந்த ட்ரோனோட கண்ட்ரோலர் இப்படி செட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வீடியோ உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிடுவோம் உங்களுக்கு. ஸோ அப்படியே மேலே வச்சு ப்ளே பண்ணுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி ஆன் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆயிரும், அடுத்த வாட்டி பாருங்க முன்னாடி கொண்டு வர பாருங்க, இவ்வளோ ஸ்டேபிளாக பறக்குதுன்னு பாருங்க. ஸோ பின்னாடி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஆன் பண்ணி விட்டுட்டேன், அதே இடத்துல நின்று பறக்குது பாருங்க. அதே மாதிரி ஸ்பீடு பாருங்க, நல்லா ஸ்பீடாக பறக்கும் உங்களுக்கு. ஸோ கேமரா வந்து பார்த்தா மேலே கீழே ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு. சரிதான் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்னு முன்னாடி கொண்டு வரும் பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள காற்று அடிச்சிட்டு இந்த சைடு தள்ளுது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டேபிளாகி பறந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நான் பார்த்தாலே தெரியும். ஸோ ஆன் பண்ணி விட்டு தான் வச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இது அதே இடத்துல வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு நடக்கும் பார்த்தீங்கன்னா இழுத்துட்டுலாம் ஓடாது உங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் சென்சார் சொன்னல அதை நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. சரிதா உங்களுக்கு? இப்போ எங்கள் சைடு அடிக்க போதும். ஸோ அந்த சைடு இதாகும் பாருங்க. இப்போ அங்கே கையை வச்சிருக்காரு, இப்போ அவர் கையை காமிக்கிறாரு, ஆனால் உங்களுக்கு இதாகாது உங்களுக்கு. சரிதா உங்களுக்கு? இப்போ நான் பின்னாடி காமிக்கிறேன், முன்னாடி வரும் பாருங்க. சரிதா உங்களுக்கு? ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ அதுமாதிரி வந்து இதாகும் உங்களுக்கு. இந்த சைடு கை வைக்கிறேன் பாருங்க. சரிதா உங்களுக்கு? ஸோ சென்சாரோட வேலை இதாங்க உங்களுக்கு. எங்கேயாச்சும் இடிக்க போகுது அப்படின்னா ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நவுந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி சூப்பரான ஆப்ஷன் வந்து பார்த்தா இந்த ட்ரோனில் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதை ஆன் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் இது பண்ணிடணும் உங்களுக்கு. கேன்சல் பண்ணிட்டு தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நம்ம அப்படியே வச்சுட்டு இது பண்ண முடியாது உங்களுக்கு.
ஸோ இருக்கக்கூடிய ஸ்பெஷலான விஷயமா வந்து பார்த்தோன்னா இதாங்க இது வந்து பார்த்தோன்னா டபுள் பேட்டரி, டபுள் கேமரா, ஃபுல் ஆப்ஷன் இது உங்களுக்கு. கேமரா வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக மேலே கீழே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி ஃபுல் வீடியோ வேணா கூட நீங்கள் சொல்லுங்கள். ஸோ மறுபடியும் நான் ஒரு வெளியே கொண்டு போய் நல்லா பறக்க வச்சுட்டு இந்த சென்சார்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது எல்லாமே தெளிவாக காமிக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு நம்ம கடைக்குள்ளே ஓட்டுறதுனால ஸோ என்ன முடிஞ்சது கொஞ்சம் தான் ஓட்ட முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமாக நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3600 குயிக்காக புக் பண்ணியா சொல்லிட்டு வெறும் 3 நாள் ஆஃபர். நீ 3 நாளுக்கு அப்புறம் கால் பண்ணி இதை கொடுங்கன்னு கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன் ஓப்பனாக சொல்லி. ஏன்னா என்கிட்ட வந்து ஸ்டாக்கே வெறும் கம்மி தான் இருக்குது. பீஸே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நம்மள்ட்ட ஒரு 25 பீஸாக போட்டு வச்சிருக்கேன். ஸோ குயிக் மாடல் வந்து பார்த்தோன்னா டிஸ்பிளே வச்சுட்டோனுங்க. நிறைய பேர் வந்து பார்த்தா டிஸ்பிளே வச்சு எல்லாம் கம்மி ரேட்டில் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காக வந்து பார்த்தா 2 மாடல் வந்துருக்கு. ஒன்று வந்து பார்த்தா M3, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா Y3 Ultra. இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா சேம் தான். ஸோ வந்து பேர் வந்து பார்த்தோன்னா பின்னாடி ஒரு பேர் முன்னாடி ஒரு பேர் போட்டு வச்சிருப்பாங்க. ஆனால் ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னா ஒன்று தாங்க உங்களுக்கு. ஸோ நான் எடுத்து காமிக்கிறேன். இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோலே வந்து பார்த்தோன்னா மெமரி கார்டு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நீ மெமரி கார்டு போட்டு அப்படியே லைவாக இது பண்ணிக்கலாம். ஸோ கிட்ட வந்து காமிப்பா இது எப்படி இருக்குன்னு. ஸோ இதை பாருங்க, இதோட கிட்ட பாருங்க எப்படி இருக்குன்னு. ட்ரோன் வந்துடும், 2 பேட்டரி வந்துடும், ரிமோட் கண்ட்ரோல் வந்துடும் உங்களுக்கு. ஸோ ரிமோட் கண்ட்ரோல் மேலே ஃபிட் பண்ணக்கூடிய பட்டன்லாம் வந்து பார்த்தா இந்த கிட்டில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ நான் எல்லாமே எடுத்து உங்களுக்கு ஃபிட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு மாடல் காமிச்சேன் பார்த்தீங்களா, Y3 Max. அதே மாடலில் தான் வரும் உங்களுக்கு. பட் அது வேற இது வேற. இது வந்து பார்த்தோன்னா வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போனா 1080 வந்து பார்த்தோன்னா வீடியோ ஃபுட்டேஜ் வரும் உங்களுக்கு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தா கண்ட்ரோல் ஆன் பண்ணுறேன் பாருங்க. அது இல்லாமல் இந்த ட்ரோன் வந்து பார்த்தா சேஃப்டி கார்டு வந்துடும் உங்களுக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மெமரி கார்டு போட்டுக்கலாம், எல்லா ஆப்ஷனும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தா லேட்டஸ்ட் மாடலுங்க. இதோட ரேட் வந்து பார்த்தோன்னா வெறும் உங்களுக்கு 6500 தான் வரும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நல்லா தெளிவாக பறக்கும் உங்களுக்கு. நீங்கள் இவ்வளோ நல்லா ஐடி ஏற்றிட்டு நீங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் கூட கவர் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஒரு தனமாக வரைக்கும் நீங்கள் இது ஐடி ஏற்றிக்கலாம். ஏற்றி நீங்கள் அங்கேருந்து வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்த கூட நல்லா தெளிவாக தெரியும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் பேசிக்கு போகிறீங்க, ஒரு டிஸ்பிளேயில் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ட்ரோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் மெமரி கார்டு ஃபிட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் டிரைவர் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ நம்ம மொபைலில் வேணால் இது போட்டுட்டு மெமரி கார்டை சொல்லிட்டு ஏற்றிக்கலாம் உங்களுக்கு. ஸோ நம்ம லேப்டாப் வச்சுருந்தாலும் அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் போட்டு காமிச்சிடுறேன். சைடு தாங்க வரும் உங்களுக்கு. இதில் 8GB வரைக்கும் நம்ம போகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள்ட்ட 8GB இருந்தால் கூட நீங்கள் போட்டுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஆன் பண்ணும். இங்கே தான் பவர் பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் அமைக்க பிடிச்சிங்க அப்படின்னா ட்ரோன் ஆன் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED லைட்டு கொடுத்துருவாங்க மேலே ஃபுல்லாக உங்களுக்கு. பார்த்தா தெரியும் இந்த பறக்குதுல அந்த இடத்துல LED லைட் வந்துடும் உங்களுக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா OS சென்சார் வந்துடும் உங்களுக்கு. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் சென்சார் வந்துடும். இங்கே செவுத்துல அடிக்க போகுது அப்படின்னா ஸோ அதுவே வந்து நவுந்துடும். சென்சார் அமுக்கு நம்ம தான் வேலை செய்யும் உங்களுக்கு. ஸோ மற்ற நேரத்தில் நான் இப்போ இடிச்சுன்னா இடிச்சுட்டு வந்துடும். சென்சார் அமுக்கும் போது இருக்கும் போது தான் உங்களுக்கு வேலை செய்யும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேமரா வந்துடும். ஸோ பறக்கும் போது வீடியோ ஃபோட்டோ எல்லாம் லைவாக ஷூட் பண்ணிக்கலாம். வீடியோ குவாலிட்டி அருமையாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்தா சைடெல்லாம் சேஃப்டி கார்டு, இங்கே சேஃப்டி கார்டு போட்டுக்கலாம். இங்கே இது ஃபுல்லாகவே வந்து சேஃப்டி கார்டு போடலாம். எங்கேயாச்சும் விழுந்தா கூட ட்ரோன் அடிப்படாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா நல்லா சேஃப்டியாக பறக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இது ஆன் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இதில் 2 பட்டன் ஆன் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா இதை பவர் ஆன் பண்ணும் உங்களுக்கு. இதை பவர் ஆன் பண்ணிட்டு கீழே வந்து டிஸ்பிளேக்கு வந்து இங்கே ஒரு தனியாக ஒரு பட்டன் வரும். ஸோ இதை நீங்கள் அமைக்க பிடிச்சிங்க அப்படின்னா இங்கே டிஸ்பிளே ஆன் ஆயிரும் உங்களுக்கு. தெரியுதா? இப்போ நான் கீழே வைக்கிறேன். நீங்கள் அப்படியே அந்த இதில் இருக்கக்கூடிய கேமராவோட ஃபுட்டேஜை பாருங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்னு. உண்மையாக சொல்கிறேன், இந்த பட்ஜெட்டில் செம்ம தெளிவாக இருக்குங்க. என்னோட பேஸ் கட்டை காமிக்கிறேன் பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? அப்படியே பேக்கில் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் வந்து கடைக்குள்ள தான் வீடியோ இருக்கிறேன். பட் இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க. இது சின்ன டிஸ்பிளே இவ்வளோ தெளிவாக தெரியுது பார்த்தீங்களா? ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தா சின்னதான், பட் வீடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கடையில் இருக்கக்கூடிய எல்லா இதுவுமே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ நான் அப்படியே ப்ளே பண்ணி காமிக்கிறேன் கீழே வச்சிங்க. ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா ஈஸியாக நம்ம ஓட்டி கற்றுக்கலாம் அது உங்களுக்கு. ஸோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோனையும் வந்து பார்த்தா கண்ட்ரோலையும் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தா எடுத்தோன்னே பறக்க ஒன்று உங்களுக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உடனே ஓட்டுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கார்டு போடாமல் ஓட்டுறேன். ஸோ நீங்கள் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேஃப்டி கார்டு போட்டு தான் ஓட்டணும். சேஃப்டி கார்டு போடாமல் ஓட்டிங்க அப்படின்னா ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி போக 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் அப்படியே வச்சு ப்ளே பண்ணுறேன் பாருங்க உங்களுக்கு. ஆன் பண்ணியாச்சு, முன்னாடி கொண்டு வரேன் பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுட்டேஜ் பார்க்க சூப்பராக இருக்குது உங்களுக்கு. ஸ்பீடு தெரியும் உங்களுக்கு இவ்வளோ ஸ்பீடாக வருது பாருங்க. கேமரா பாருங்க மேலே கீழே ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம், மேலே கீழே. ஸோ தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்க ஆன் பண்ணி விட்டுட்டேன். தெரியுதா உங்களுக்கு? அப்படியே சேபிள் ஆகி பறக்குது பாருங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ட்ரோனை ஓட்டி காமிக்க மாட்டாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா அவங்க வித்துட்டு தான் போவாங்களே தவிர இந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டியாக பறக்குதுங்கிறத யாருமே காமிக்க மாட்டாங்க. நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பறக்குது,
எந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்குங்கிறத நம்ம எல்லாமே கொண்டு தெளிவாக காமிப்போம் உங்களுக்கு. ஏன்னா வாங்கக்கூடிய உங்களுக்கு ஸோ இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸோ 1-2 ட்ரோன் தான் இது பண்ணுவாங்க. நம்ம வந்து அப்படி கிடையாது. நம்ம கடையில் நீங்க எந்த ட்ரோன் எடுத்தாலும் சரி, நம்ம கடைக்கு வரவங்களுக்கு நான் லைவா ஓட்டி காமிச்சிருவேன். ஸோ அதை விட்டு நீங்க வெளியே உள்ள இருந்து வாங்குறவங்க தான் ஒன்றும் கிடையாதுங்க. நான் வாட்ஸ்அப்ல வந்து பார்த்தா உங்களுக்கு பறக்க வச்சுட்டு லைவா வீடியோ உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நான் அனுப்பிடுவேன். அது இல்லாமல் இந்த ட்ரோன் இப்படி ரிமோட் கண்ட்ரோல் கனெக்ட் பண்றது அந்த ஆப்ஷன் உங்களுக்கு தெளிவாக அனுப்பிடுவேன். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தா ட்ரோன் கலெக்ஷன் நிறைய இருக்கு உங்களுக்கு. ஸோ பேசிக் சொன்ன பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தா 2500 தான் வரும் உங்களுக்கு. இது பேசிக் நீங்க கத்துக்க போறீங்க அப்படின்னா தாராளமாக இது பண்ணிக்கலாம். ஆனால் இதோட ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தா நார்மலாக தான் இருக்கும். ஸோ நீ ஓவராலாக இந்த அளவுக்குலாம் கம்ப்ளைண்ட் இது எப்படின்னா இந்த அளவுக்குலாம் வந்து பார்த்தா இது ஸ்டெபிலிட்டியாக பறக்குமான்னு கேட்டிங்கன்னா பறக்காது. இதில் பாதி தான் பறக்கும். ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தா ஏதாச்சும் சைடு மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு பிரஷ்லெஸ்ல நீங்க இப்போ ஸ்டார்டிங் போறீங்க ஒரு 2500 பட்ஜெட்லாம் தாராளமாக இது போகலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தெளிவாக வேணும் அப்படின்னா நீங்க 3000 மேலே போகிறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு. ஸோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்லாம் வேணும் அப்படின்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டாய் கேட்டகரி ட்ரோன் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங் இப்போ E88 Pro Max இருக்குல்ல, அதில் 1500 வரும் உங்களுக்கு. அது பார்க்குற E88 Pro இருக்கு பார்த்தீங்களா, E99 Pro ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2000 வரும். J2 வந்து பார்த்தீங்கன்னா 2500 வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா S1 Pro, அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடு கார்னர் இருக்கும் பாருங்க, 3000 வரும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ட்ரோனு. அப்புறம் YC03 வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெறும் உங்களுக்கு 2000 வருங்க உங்களுக்கு. அப்புறம் SPAC 8 அது வரும் உங்களுக்கு 3000 வரும். இதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரோனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நம்ம வந்து கோடை மாதத்தில் ஃபுல்லாக ஆஃபர் கொடுத்தோம். இப்போதைக்கு வந்து பார்த்தா ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸ்கூல் ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தா நம்ம ஆஃபர் இன்னும் ஒரு வாரம் கொடுக்குறோம். ஸோ முக்கியமான ஆஃபர் முன்னாடி சொன்னால் பார்த்தீங்களா Y3 Max. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஓப்பனாக சொல்கிறேன், இந்த ரேட்டுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. மெயினாக வந்து பார்த்தா இது தமிழ்நாட்டில் யார்ட்டுமே ஸ்டாக் கிடையாது. அப்படி இருந்தால் கூட 4500 தான் விற்பாங்களே தவிர அதோட கம்மி யாரும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம கடையில் நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களுக்காக நான் என்ன முடிஞ்ச அளவுக்கு வெறும் 3600 பண்ணி தரேன் உங்களுக்கு. ஸோ குயிக்காக கால் பண்ணி புக் பண்ணியா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். ஸோ என்ன அப்படின்னா நம்ம கடையோட அட்ரஸ் கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம கடை கரெக்டாக எங்கே இருக்குன்னா சென்னை நுங்கம்பாக்கத்தில் தாங்க இருக்குது. நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே இறங்கிட்டீங்க அப்படின்னா நீ அங்கேயே நடந்து நம்ம கடைக்கு வந்துடலாம். ஸோ நம்ம மேப்போட லொக்கேஷனோட கீழே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படி தெரியல அப்படின்னா நீ சென்னையில் நீங்கள் பைக்கில் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நுங்கம்பாக்கம் 123 மொபைல் ஷாப் அப்படின்னு போட்டாலே போதும். ஸோ நம்ம கடையோட மேப் லொகேஷன் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக எங்கே இருக்கோ அதை தெளிவாக உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ அதை பார்த்து டேரக்டாக நீ கடையில் வந்து ஃபுல்லாக இதுமாதிரி நான் செக் பண்ணி காமிச்சிடும். நீ செக் பண்ணி பக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதாங்க. வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணியா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பை பாய்.